சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆசாரியனுடைய மார்பதக்கத்தின் முதல் வரிசையில் உள்ள 3வது கல்லின் பெயர் செபுலோன் கோத்திரத்தின் பெயராகும். இது தேவனிடம் நெருங்கி வர உதவும் ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி குறிக்கிறது. செபுலோன் என்றால் வாசமாயிருப்பார் என்று அர்த்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம். என் இருதயமும் என் சரீரமும் அவருடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும். என் வீடு அவருடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும். என் சபை அவருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வீட்டை கட்ட விரும்பினால் முதலில் நம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். இங்கே ஒரு மிக ஆணித்தரமான எச்சரிக்கையை பார்க்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் நம்முடைய பங்கை பெற வேண்டுமென்றால் நம்முடைய சரீரங்களை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுடைய வாசஸ்தலமாகவும் இருப்பதற்கு ஏற்றவாறு வைத்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்து நம்மில் சுதந்திரமாக வாசம் செய்ய முடியும். இல்லையேல் அவர் நமது உழைப்பை ஏற்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய எண்ணங்கள், சொல் அல்லது செயலால் நாம் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளும்போது அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு சுத்திகரிப்பை செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் நமது வாழ்நாள் முழுவதும் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் கலங்கமின்றி அவருடைய பயன்பாட்டிற்காக நம்முடைய சரீரத்தை வைத்திருக்க வேண்டும். இவ்வாறே நமது வீடும் அவருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு வீட்டை பற்றி நாம் வாசிக்கின்றோம். அது ஒரு தலை சிறந்த வீடாக காணப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியான வீடு. ஜெருசலேமில் பல வீடுகள் இருந்த போதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒருபோதும் தங்கியதில்லை. அவர் மாலையில் பெத்தானியாவிற்கோ அல்லது ஒலிவமலைக்கோ திரும்பினார். அவரது தொடர் வருகையால் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடாக மாறியது. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் அல்ல, உண்மையான நடைமுறையில் வாழும் தலைவராக மாறினார். பெத்தானியாவில் உள்ள வீட்டில் லாசரு இருப்பதை யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி பேசுகின்றான். உயிர்த்தெழுதலின் வல்லமையை எவ்வாறு பெறுவது என்பதை ஒரு குடும்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் மூலம் நாம் அனுபவிக்கும் வார்த்தையானது போஜனத்தை பற்றி பேசுகிறது. முணுமுணுப்பு மற்றும் பொறாமை இல்லாமல் மகிழ்ச்சியான மற்றும் அன்பான ஊழியத்தை பற்றி மார்த்தாள் பேசுகிறாள். மேலும் மரியாள் முழு அர்ப்பணிப்பு, நன்றி மற்றும் ஆராதனை பற்றி பேசுகிறாள். இவை எல்லாவற்றோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வீட்டை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை அங்கீகரிப்பதன் மூலம் உயிர்த்தெழுதலினாலும் வல்லமையோடு அதிகாரத்தோடு கொடுக்கப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தையினாலும் பிறருக்கு பணிவிடை செய்வது மற்றும் உதவுவதன் மூலம் ஆராதிக்க கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் தேவனுடைய சபையை கட்டலாம். ஒன்றாக எல்லாவற்றின் மூலம் தேவாலயமும் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறுகிறது. வாசஸ்தலத்தை கட்டுவதில் நம் பங்கை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மிக அருகாமையில் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய வீட்டை கட்டுவதில் ஒரு பங்கு அல்லது அவருக்கு ஒரு பாகம் இருக்கிறது. நம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறும்போது அவருக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு ஊழியம் செய்வது என்பதை அவர் தானாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பின்னர் பரலோக தேவாலயத்திற்கான திட்டமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவர் நாம் என்ன ஊழியம் செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் ஜெபத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். ஆகவே ஜெபியுங்கள். ஆண்டவரே, தேவைப்படுகிற யாவருக்கும் நான் உதவ வேண்டும், அல்லது துக்கத்திலும் கவலையிலும் நான் யாரை ஆறுதல் படுத்த வேண்டும்? ஆண்டவரே, பலவீனத்திலும் வறுமையிலும் நோய் அல்லது கவலையிலும் உள்ள ஒருவருக்கு சொல்ல உமது சிந்தனையையும் உமது செய்தியையும் எனக்கு தாரும். இவ்வாறே தேவனுடைய வாசஸ்தலத்தை கட்டுவதில் நம் பங்கை நாம் எடுத்துக்கொள்வோம்.